இது ஒரு வித்தியாசமான கேஸ். இருட்டின் இரண்டு முகங்கள், ஒரு போலீஸ் மற்றும் ஒரு கொலைகாரன் பகிர்ந்து கொள்ளும் கதை. ஒரு கார் ஓரமாக நின்றிருக்கிறது. உள்ளே இன்ஸ்பெக்டர் ஆதித்யா, எதிரே அமர்ந்திருக்கிறான் சித்தார்த் ஒரு தொடர் கொலைகாரன். இருவரும் ஒரே ஊரிலேயே பிறந்தவர்கள், ஒரே தெருவில் வளர்ந்தவர்கள். ஆனால் வாழ்க்கையில் இருவரும் இரண்டு திசையில் சென்று விட்டார்கள். இது ஒரு போலீஸ் மற்றும் ஒரு கொலைகாரன் உரையாடும் கதை. நீயும் நானும் ஒரே ஊர்ல தான் பிறந்தோம், ஒரே தெருவுல தான் வளர்ந்தோம். ஆனா பாதை வேற ஆயிடுச்சு. அதான் வாழ்க்கை சார். யாராவது நல்ல வழியில போவாங்க, யாராவது அவங்க திசையை வேற வழியில மாத்திக்குவாங்க. நீ சட்டத்தை தேர்ந்தெடுத்த, நான் என் விதியை தேர்ந்தெடுத்தேன். விதியா? 11 பேரை கொன்றிருக்க விதின்னு சொல்ற நீ ஏன் அவங்களெல்லாம் கொன்றாய்? ஒரு காரணம் இருந்தாதான் கொல்லணும்னு சட்டமா? எவ்வளோ பேர் எதுக்காகவோ உயிரிழக்கிறாங்க. இதுவும் அது மாதிரி தான். நீ சின்ன வயசுல நல்லவனாதானே இருந்த, அப்புறம் ஏன் நீ இப்படி மாறிட்ட? வாழ்க்கை ஒரு போர் மாதிரி சார். எல்லாரும் பிழைக்க டிஃப்ரெண்ட் வழியை தேடுவாங்க. ஆனா சில பேருக்கு அந்த வழி இருட்டுல தான் கிடைக்கும். நீ என்ன நீதி பாராட்ட வந்தவனா? நீ உன் ஆசைக்கு தானே கொலை செய்து கொண்டே வந்திருக்க. நீ என்ன நினைச்சாலும் ஓகே, ஆனா ஒரு விஷயம் மட்டும் கண்டிப்பா நினைச்சுக்கோ, நீயும் ஒரு நாள் இந்த இருட்டுல நின்னு பார்ப்ப. உன் கதைக்கு முடிவு வந்தாச்சு சித். நீ இனிமேல் யாரையும் கொல்ல போறதில்ல. நீ என்ன நினைக்கிறியோ அதையே தான் நானும் நினைக்கிறேன் சார். அவன் திடீரென்று ஒரு கத்தியை எடுக்க முயல்கிறான். ஆனால் ஆதித்யா அதைவிட வேகமாக இருக்கிறான். ஒரு துப்பாக்கி சத்தம். சித்தார்த் மெதுவாக கீழே விழுகிறான். அவன் உடம்பில் ரத்தம் கசியன் தொடங்குகிறது. அவன் சாகும்போது சில வார்த்தைகள் சொன்னான். நீ நினைச்சாலும் நினைக்கலனாலும் நீயும் ஒரு நாள் இந்த இருட்டோட சேர்ந்துருவே. மழை தூரத் தொடங்கியது. ஒரு கொலைகாரன் இறந்து விட்டான். ஆனால் ஒரு போலீஸ்காரன் மட்டும் எப்போதும் வெளிச்சத்திலே இருப்பானா? இந்த கேஸ்ல நம்ம பார்க்க வேண்டியது என்னன்னா, ஒருவர் சட்டத்தை பாதுகாக்க வந்தவர், மற்றொருவர் அதை அழிக்க வந்தவர். ஆனால் இருவரும் ஒரே இருளில் பயணித்தவர்கள். நீதியும் இருளும் எப்போதும் போராடிக்கொண்டே இருக்குமா?